எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெடதாபுரத்தில் இருக்கேன். இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. காரமடை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பெடதாபுரம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து கார்த்தி டிஃபன் ஸ்டால் ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, வெண்பொங்கல் இது எல்லாமே காலையில் டைமில் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், கார்த்தி டிஃபன் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டிஃபன் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால இங்கே நாங்கள் வந்திருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயருங்க. இங்கே பெடதாபுரம் டீமில் வந்து கிரிக்கெட் பிளேயராக விளையாண்டுருக்காரு. இங்கே வந்து இவர் பார்ட் டைமாக இதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தோசை, வெண்பொங்கல், இட்லி, வடை, உளுந்து வடை கொடுத்துருக்காரு. ஆஃப் பாயில் ஒன்று கொடுத்துருக்காருங்க. சரிங்களா? இங்கே வெண்பொங்கல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெண்பொங்கல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெண்பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன். ரைஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அப்படியே உள்ளே வந்து சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. வாவ்! நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா வெண்பொங்கல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தோசைக்கு போயிடலாம். தோசையும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க.
அதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் சட்னியும் சாம்பார் ஆட் பண்ணி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குட். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குங்க. ஒரு நீங்கள் காலையில் அப்படியே இந்த சர்க்கிளில் நீங்கள் மேட்டுப்பாளையம் போகிறவராக இருந்தீங்கனாலும் சரி, கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறவராக இருந்தாலும் சரி, இந்த ஷாப் தாண்டி தான் நீங்கள் போவீங்க. வந்தீங்கன்னா நீங்கள் காலையில் டைம் வந்து இந்த டிஃபன் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். மதியம் வந்து இவங்க சாப்பாடும் கொடுத்துட்ருக்காங்க. ஹாஃப் பாயில் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வீவர்ஸ், இங்கே ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக சாப்பிட்ருக்காரு. அவர் வந்து எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க? என் பேர் சுந்தர். சார், எப்படி சார் இருக்குது இந்த கார்த்தி டிஃபன்? நான் டெய்லி இங்கே தான் மார்னிங் டிஃபன் எப்போவுமே சாப்பிடுவேன். அண்ணனோட ஸ்பெஷல் வந்து எப்பவும் தக்காளி தோசை. நான் டெய்லி அதை சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து வாங்க, அண்ணன் கடைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனோட ஸ்பெஷல் தக்காளி தோசை. தக்காளி தோசை ரெகுலராக மார்னிங் எங்களுக்கு டெய்லி இங்கே தான் சாப்பாடு. ஆமாம். பொங்கல். கரெக்ட். வெண்பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். 5 out of 5 கொடுப்பீங்க. ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இங்கே கார்த்தி டிஃபன் ஸ்டாலுடைய ஓனர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெடதாபுரம் அந்த கிரிக்கெட் டீமில் வந்து இவர் விளையாண்டுருக்காரு. நல்ல பவுலருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இவருடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போது ஷேர் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சார் வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேருங்க? நான் கார்த்திகேயண்ணா. இப்போ இந்த ஷாப் வச்சு எவ்வளோ நாட்கள் ஆச்சுங்க சார்? அண்ணா இங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆச்சுங்க. இங்கே என்னென்ன மாதிரி டிஃபன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் இப்போ சாப்பிட்ட வரைக்கும் வெண்பொங்கல், தோசை இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இது தவிர வேறு ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்க? அண்ணா மதியானம் வந்து சாப்பாடு, மீன் குழம்பு, ரசம், பொரியல், அப்பளத்தோடு சேர்த்து 50 ரூபாங்க. மீன் வறுவல் வாங்கினா 20 ரூபா, 70 ரூபாங்க ஃபுல் சாப்பாடு. அப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரிங்க. இப்போ காலையில் இது தவிர என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க. காலையில் வந்து தோசைங்க, அப்புறம் தக்காளி தோசை, முட்டை தோசை அந்த மாதிரிங்க. தோசை ஐட்டம் எல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் இட்லி, வெண்பொங்கல், அப்புறம் உளுந்து வடைங்க, அப்புறம் சமோசா இருக்குங்க கடையில் எல்லாமே. சார், இப்போ வெண்பொங்கல் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? தோசை என்ன ரேட்டு கொடுத்து? தோசை வந்து 10 ரூபாங்க, இட்லி 5 ரூபா, அப்புறம் வெண்பொங்கல் வந்து ஃபுல்லாக வாங்கினா 30 ரூபா, ஆஃப் வாங்கினா 15 ரூபா தாங்க. எப்படிங்க சார், இது வீட்டு சமையல் மாதிரியே இருக்குது. இது யார் சமைக்கிறா? இல்லை, இதெல்லாம் நாங்கள் வீட்டில் வேறு சமையல் மாஸ்டர்லாம் இல்லைங்க. அம்மா மட்டும்தான் சமைப்பாங்க. அம்மா, அக்கா இருக்காங்க, 2 பேர் தான் சமைக்கிறாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் மதியம் சொன்னீங்க. மதியத்தில் வந்து என்ன டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஃபுட் இருக்குங்க? நான் 12 மணிலேருந்து நம்ம கடையில் 2:30 வரைக்கும் இருக்குங்க. ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா பண்ணலாம். விசேஷம் அந்த மாதிரி ஆர்டர்லாம் நிறையா வந்துட்டுருங்க. ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க வெளியில். சார், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு எதாவது ஆர்டர் எதாவது வேணாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நம்பர் கொடுங்க. நான் 9585884201. இப்போ காலையில் வந்து டிஃபன் எல்லாம் என்ன டைம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சார்? என்ன டைம் வரைக்கும் டிஃபன் இருக்கும்? காலையில் 7 மணிக்கு டிஃபன் கொடுக்க தொடங்கிடுவாங்க. நாங்கள் 6 மணிக்கு கூட வந்து எல்லாம் ரெடி பண்ணி 7 மணிக்கு கொடுக்க தொடங்கிடுவாங்க. 7 மணிலேருந்து காலையில் 10:30 வரைக்கும் டிஃபன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு ரெடி பண்ணிடுவாங்க. சார், இப்போது நீங்கள் ஈவினிங் டைமில் ஏதாவது ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குங்களா இனி வரக்கூடிய காலங்களில்? ஆமாங்க, இதுக்கு மேலே ஈவினிங் போட்டுருவோங்க. இப்போ ஆர்டர் மட்டும்தான் ஈவினிங்கில் செஞ்சுட்ருக்கோம். யாராவது கஸ்டமர் டெய்லி கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி நைட்டு கொடுத்துட்றாங்க, டெலிவரி கொடுத்துட்றாங்க. கம்பெனி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோங்க. சார், இந்த ஷாப் லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு நீங்களே வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லிடுங்க. இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் காரமடை பெடதாபுரத்தில் கரெக்டாக இருக்குங்க. பெடதாபுரத்தில் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குங்க. 100 மீட்டர் தான். ஓகே.
சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு இதை பார்த்துட்டு வரும்போது நல்லா வெல்கம் பண்ணலாங்க. ஒரு நல்லபடியாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நீட்டாக எல்லா கஸ்டமரும் கொடுக்குற மாதிரி அவங்களையும் நல்லா கவனிச்சுக்குவீங்க. ஓகே சார், உங்களுடைய ஸ்டாஃப் வந்து விரிவடைஞ்சு நீங்கள் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். தேங்க்யூண்ணா. நன்றிங்க. டிஃபன் ஸ்டாலோட ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.